அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்கிற தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள்ல கூட நாங்க தியானிக்கிற இந்த வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 7வது அதிகாரம் 31வது வசனம். ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள்ல நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதத்தை விட அதிகம் செய்வாரோ. ஏன்னா இவர் நிறைய அற்புதம் செய்கிறார் இயேசு கிறிஸ்து. நீங்க மற்றவங்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள்கிட்ட நீங்க கிறிஸ்து வருவாருன்னு சொல்றீங்க, அவர் இவரை விட அதிகமான அற்புதம் செய்வாரோ, இவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படி பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். இந்த பரிசேயர் பிரதான ஆசாரியர் எல்லாம் ரிலீஜியஸ் லீடர், ஆவிக்குரிய தலைவர்கள். எங்க இயேசுவின் பின்னாடி எல்லாம் ஜனக்கூட்டங்கள் போயிருவாங்களோ, தங்களுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற எண்ணத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை பிடித்து கொண்டு வரும்படி சேவகரை அனுப்புறாங்க. சோல்ஜர்ஸ் அனுப்பி போய் பிடிச்சிட்டு வர சொல்றாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன். அவங்க ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கொஞ்ச காலம்தான் உங்க கூட இருப்பேன், அப்புறம் என்னை அனுப்பின பிதாவின் இடத்துல போறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்தார். அப்ப அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க தேடும் போது என்னை காண மாட்டீங்க. நீங்கள் தேடும் போது என்ன காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்களும் வரக்கூடாது. அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்கள் இடத்தில் போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? இவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன உடனே யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜனங்கள் கேட்ட ஜனங்கள், இவரை நம்ம பார்க்க முடியாதபடிக்கு எங்க போயிருவாரு? யூதர்கள் பல இடங்கள்ல சிதறி போயிருந்தாங்க. அப்ப அவங்க கிரேக்கர்களுக்குள்ள கூட குடியிருந்தாங்க. அப்ப கிரேக்கருக்குள்ள இவர் போய், கிரேக்கர்கள் அப்படின்றது புறஜாதியினருக்குள்ள இவர் வாசம் பண்ணி அவங்களுக்கு உபதேசம் பண்ணி போயிருவாரோ? அவங்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்க முடியல. என்னை தேடியும் காண மாட்டீங்க, நான் பிதாவின் இடத்துல போறேன் அப்படின்னு சொன்னத பரலோகத்துக்கு போனாருன்றத அறிந்து கொள்ளாதனால கிரேக்கர்கிட்ட போய் உபதேசம் பண்ண போறாரோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாதென்றும் இவர் சொன்ன வார்த்தைகளின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 2 காரியம் சொல்றாரு. நீங்க தேடுவீங்க, காண மாட்டீங்க. நீங்க நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது. இந்த 2 காரியத்தையும் சொல்றாரு. அவங்களால சரியா புரிந்து கொள்ள முடியல.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, பண்டிகை கூடார பண்டிகை நாள்ல தான் அவங்க வந்து நம்ம 7வது அதிகாரம் 2வது வசனம் கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த கூடார பண்டிகை 7 நாள் கொண்டாடப்படுகிறது. அதுல கடைசி நாள்ல பிரதான நாள்ல இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய தாகம். இது வந்து யோவான் 4வது அதிகாரத்துல கூட சமாரியா ஸ்திரீரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 4வது அதிகாரம், நீ என்னிடத்துல கேட்டிருந்தா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 4வது அதிகாரம் 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றத நம்ம வாசிக்கிறோம். அதுதான் தாகமாய் இருந்தா என்கிட்ட வரணும், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யாரு இயேசு கிறிஸ்துவனிடத்துல விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல இருந்து நித்தியமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்று தண்ணீர், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க 2 வார்த்தைகளை நம்ம தியானிக்க போறோம். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்துல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு பரிசுத்த ஆவியை குறித்து இங்க சொல்லப்பட்டதை வாசிக்கிறோம். சகரியா 14வது அதிகாரம் 8வது வசனம், அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன் யாரெல்லாம் அவரிடத்துல விசுவாசமா இருக்காங்களோ அவங்க உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அடுத்த வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் வந்து தம்முடைய ஆவிய கொடுக்கிறார், பரிசுத்த ஆவிய கொடுக்கிறாரு. தாகத்தோடு நம்ம கேட்கும்போது அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவிய நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு எப்ப மகிமைப்படுவார்னா, சிலுவையில அறையப்பட்டு மரித்து உயிரோடு எழும்பும் போது அவர் மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. இத கூட யோவான் 14வது அதிகாரத்துல, நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புறேன், 16வது அதிகாரம் 7வது வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. அதனால அவர் மகிமைப்படாததுனால பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபோது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். அநேக ஜனங்கள் வந்து உண்மையிலே இவர் தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலியாவில் இருந்தா வருவார். இப்ப ஜனங்கள்ல ஒரு கூட்டம் கிறிஸ்துன்னு சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா
இவர் கலிலியால இருந்து வர்றாரு. ஏன்னா நம்ம கலிலியால அவர் இருந்தாருன்றத நம்ம வாசிச்சோம். அப்ப இவர் கலிலியாவுல 7வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலியாவில் சஞ்சரித்து வந்தார். அதனால இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கலிலியாவில் இருந்தா கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லெகேம் ஊரிலிருந்தும் கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தாவீதின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வருவாரு. பெத்லெகேம் ஊர்ல தான், தாவீதின் ஊராகிய பெத்லெகேம்ல தான் அவர் பிறப்பார். அப்படி கிறிஸ்து வருவார்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மீகா தீர்க்கதரிசி மூலம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னு சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு தெரியும். அதனால பெத்லெகேம்ல இருந்து தான் கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருந்தாங்க. ஆனா இப்ப இவரு கலிலியால இருந்து வர்றாரு. அப்ப எப்படி அவங்களுக்கு தெரியல, பெத்லெகேம்ல தான் கிறிஸ்து பிறந்தார்ன்றத, இயேசு கிறிஸ்து பிறந்தார்ன்றத அவங்க அறியாதனால இப்படி ஒரு கேள்விய கேக்குறாங்க. இவ்விதமாய் அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவங்களுக்குள்ளே வித்தியாசம். ஒரு சிலர் இவர்தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் இவர் கிறிஸ்துவா எப்படி இருக்க முடியும், இவர் தாவீதின் சந்ததியில பிறக்கணும், பெத்லெகேம் ஊர்ல பிறக்கணும், இவர் கலிலியால இருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிருச்சு அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. உடனே பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் அவரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு சேவகர்களை அனுப்புறாங்க. அந்த நேரத்துல இயேசு ஜனங்களை பார்த்து, நீங்க என்னை தேடுவீங்க ஆனா காண மாட்டீங்க, நான் என்னை அனுப்பின பிதாவின் இடத்துல போறேன், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனோட அர்த்தத்தை ஜனங்கள் சரியா புரிஞ்சுக்காதனால, ஒருவேளை புறஜாதியான கிரேக்கர்களோட தங்கி இருந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ண போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அடுத்து பண்டிகையோட கடைசி நாள்ல தாகமா இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு பானம் பண்ண, என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். ஏன்னா வேத வாக்கியம் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன்படி என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு நான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து மகிமைப்பட்ட பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் அப்படின்றத பார்த்தோம். ஜனங்கள்ல 2 பிரிவா பிரிச்சாங்க. ஒரு சிலர் இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் இல்ல, இவர் கலிலியால இருந்து வந்திருக்காரு, ஆனா கிறிஸ்து பெத்லெகேம்ல இருந்து வரணும் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்விதமா இயேசுவை குறித்து ஜனங்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிருச்சு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே, தாகத்தோடு உம்மிடத்துல நாங்க கேட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிற ஆவியானவர் எங்களை ஆண்டவரை ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவரே கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்க ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் உம்மை அறியாம இருக்காங்கப்பா.
அப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி காட்டினீரே, அது போல இந்த நாள்ல அநேகர் உம்மை ஜீவனுள்ள தேவனாய் கண்டு கொள்ள கிருபை செய்ங்க. சுவிசேஷ பணியை செய்கிறவர்கள் மூலம் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தி காட்டும்படியா ஜெபிக்கிறோம். அநேகர் விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்ங்க. நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.